Hi, welcome to Day Trading Class, the Stock Market Institute. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 47th US பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2017லேருந்து 2021 வரலும் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி ஸோ ஆஸ் ஏ இண்டியன் நீங்கள் வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 2017 to 2021 நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அப்படின்னா டு பி ஃப்ரேங்க் 2017 மார்க்கெட் வந்து 8,000 இருந்திருக்கு நம்ம நிஃப்டி. 2021 அதாவது ஒரு பீரியட் முடியும் போது மேபி ஆக்சுவலாக வந்து 18,000 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மந்த்லி சார்ட், நீங்கள் வேணாலும் நிஃப்டி சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டபுள் ஆகிருக்கு நிஃப்டி. ஓகே, ஸோ இது இவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு கிடையாது. பட் இவர் வந்து இப்போ பிரசிடென்ட் ஆனதுனால நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜிடேஷன் இருந்தாலும், ஸோ லாங்கர் பீரியடில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸோ நல்ல ரிலேஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு ரஷ்யா உக்ரைன் வார் அவர் வந்து சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு, அதாவது வந்து இந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஃபார் டைம் பீயிங் தான், ரைட். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, பர்டிகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போது டெஸ்லா கம்பெனியுடைய ஓனர் இருக்கார் இல்லையா, எலான் மஸ்க், அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 550 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சரியா? ஸோ அப்போது இப்போ ட்ரம்ப் வந்து திருப்பியும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அவருடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்போடைய தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, ஸோ என்ன ஜாபாக இருந்தாலும் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அமெரிக்கன் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்காக இருந்தாலும் அமெரிக்கன் பீப்புள்ஸ் ஷுட் பி டன், அவங்க தான் பண்ணணும். அதாவது அமெரிக்கா இருக்கிறவர்களே அப்படின்னு அவங்களுக்கு தான் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தான் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் அவர் இப்பயும் ஃபாலோ பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு டாப் ஒரு 10 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னென்ன நம்ம டாப் 10 கம்பெனி சொல்லுவோம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம், அதே மாதிரி இன்ஃபோசிஸு, டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம டாப் 10 கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோன்னு வைங்களேன். அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு டாப் 10 கம்பெனிஸ் இருக்கும். ஆப்பிள் இருக்கும், அதே மாதிரி என்விடியா இருக்கும், இது மாதிரி டெஸ்லா, கூகுள், ஐபிஎம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய டாப் 10 கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக யூ நீட் என்ஆர்ஐ அக்கௌண்ட். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் மஃபேங், MAFANG, மஃபேங். ஸோ இது என்ன அப்படின்னா, மிரை அசெட் நியூயார்க், அதாவது NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் FANG. அதாவது FANGன்றது என்னென்னா, ஸோ யூஎஸில் இருக்கிற டெக்னாலஜி கம்பெனியோடைய ஒரு ஃபேஸ்புக், அமேசான், தென் நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள். ஸோ இதுதான் இந்த ஃபேங். ஸோ இவங்களுடைய டெக்னாலஜி கம்பெனி ப்ளஸ் மீடியா கம்பெனி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரெப்ளிகா தான் இந்த மஃபேங். அப்போது இந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகும்போது அதே மாதிரி நம்மளுடைய இந்த மஃபாங்கோடைய ப்ரைஸும் க்ரோத் ஆகும். அப்போது நம்ம வந்து நீங்கள் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ரிசல்ட்ஸ் தெரியுது, ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட ரிசல்ட் தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி பீஸ்னா, நிஃப்டியில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோடைய ஒரு ரெப்ளிகா தான் நிஃப்டி பீஸ். அதே மாதிரி இந்த டாப் 10 கம்பெனிஸோடைய ரெப்ளிகா தான் இந்த மஃபேங். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் என்னுடைய சேனல்லையே, யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நிறைய வந்து ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு broker அக்கௌண்ட், ஏதாவது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் மஃபேங், MAFANG சர்ச் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் வீடியோ போடும்போது அது 60 ருபீஸில் ட்ரேட் ஆகிருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக 104 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்க்கலாமே. ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 4 இயர்ஸ் நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பீரியடில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50% 100% அதாவது டபுள் ஆகிருக்கு. மேபி இங்கேருந்து இன்னும் ஒரு 100 ருபீஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்னும் போது ஸோ தட் வில் பி அ குட் அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே வந்து இடிஎஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய பெரிய ஃபாலோ இல்லை பெரிய அப்சைடோ உங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். சேஃபர் சைடு தான். ஸோ இடிஎஃப்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இடிஎஃப் பற்றி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிமிலர் லைக்கே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் இடிஎஃப்பும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்னா பட் இது எக்ஸ்சேஞ்சு வந்து ட்ரேடபிளான ஒரு கண்டென்ட்டு. ஸோ நீங்கள் எப்போனாலும் வந்து பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடிஎஃப் பொறுத்தவரையிலும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல் யூ நீட் இஸ் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். டிமேட் அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்கள் எப்போனாலும் வந்து அதை பை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ட்ரேட் கூட பண்ணலாம். அதாவது பை செல் பண்ணி ட்ரேடும் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைக் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.